சுவையான பூசணிக்காய் காரக்குழம்பு செய்வது எப்படி என்று பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ உள்ள போகலாம். தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் பூசணிக்காயை கட் பண்ணி வைத்துக் கொள்ளவும். 4 தக்காளியை கட் பண்ணி வைத்துக் கொள்ளவும். 100 கிராம் சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வைத்துக் கொள்ளவும். 4 தேங்காய் பத்தை அரைத்து வைத்துக் கொள்ளவும். வீட்டில் அரைத்த மிளகாய் பொடி, இதற்கு தனியாக ஒரு வீடியோ போடுகிறேன், அப்புறம் பார்த்து கொள்ளலாம். 2 பச்சை மிளகாய், 4-5 பூண்டு வைத்துக் கொள்ளவும். எண்ணெய் தேவைக்கேற்ப, கடுகு தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கொள்ளவும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வைக்கவும். கடாய் வைத்து 4 ஸ்பூன் எண்ணெய் விடவும். எண்ணெய் நன்றாக காய்ந்தவுடன் சிறிது கடுகு போடவும். கடுகு வெடிக்கும் வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கடுகு நன்றாக வெடித்தவுடன் சின்ன வெங்காயம் சேர்த்து கொள்ளவும். கொஞ்ச நேரம் கிளறி விடவும். 2 பச்சை மிளகாய் போடவும். 5 பூண்டு பல் சேர்த்து கொள்ளவும். நன்றாக கிளறி விடவும். சின்ன வெங்காயம் வதங்கியவுடன் தக்காளி போடவும். தக்காளி நன்றாக கிளறி விடவும். தக்காளியை நன்றாக கிளறி விடவும். தக்காளி நன்றாக வதங்கியவுடன் நறுக்கி வைத்துள்ள பூசணிக்காய் சேர்த்து கொள்ளவும். பூசணிக்காய் வேகும் வரை கொஞ்சம் நன்றாக வதக்கவும். பூசணிக்காய் வதங்கியவுடன் சிறிது மஞ்சத்தூள் சேர்த்து கொள்ளவும். மஞ்சத்தூள் நன்றாக கிளறி விடவும். வீட்டில் அரைத்து வைத்துள்ள மிளகாய்த்தூளை சேர்த்து கொள்ளவும். அப்படி இல்லை என்றால் ஆச்சி மிளகாத்தூள், கலந்த மிளகாத்தூள் வாங்கி 2 ஸ்பூன் சேர்த்து கொள்ளவும். பிறகு புளி தண்ணீர் சேர்த்து கொள்ளவும். எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைத்து வைத்து அதில் சேர்த்து கொள்ளவும். சிறிது கிளறி விட்டு தேவையான உப்பு சேர்த்து கொள்ளவும். தேவையான உப்பு சேர்த்து கொள்ளவும். கொஞ்சம் கிளறி விட்டு தேவைக்கேற்ப தண்ணீர் சேர்த்து கொள்ளவும். தண்ணீர் தேவையான அளவு ஊற்றுங்க. ஊற்றி கொதி வரும் வரை ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கவும். 10 நிமிடத்துக்கு அப்புறம் நன்றாக கொதி வந்தவுடன் அரைத்து வைத்துள்ள தேங்காயை அதில் சேர்க்கவும். நன்றாக கிளறி விடவும். அதிகமாக கொதிக்கக்கூடாது, டேஸ்ட் போய்விடும். அதனால் லேசான கொதி வந்தவுடன் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கவும். ஒரு கடாய் வைத்து அதில் சிறிது எண்ணெய் விட்டு பொடியாக வைத்துள்ள சாம்பார் வெங்காயம் போடவும். எண்ணெய் காய்ந்தவுடன்
சாம்பார் வெங்காயம் பொடியாக நறுக்கி வைத்துள்ள சாம்பார் வெங்காயத்தை சேர்க்கவும். பொன்னிறமாக வதக்கவும். பொன்னிறமாக வரும் வரை நன்றாக கிளறி விடவும். பிறகு சிறிது கருவேப்பிலை சேர்க்கவும். நாம் வைத்துள்ள குழம்பின் மீது அதை கொட்டி நன்றாக கிளறி விடவும். இப்போது பூசணிக்காய் காரக்குழம்பு தயாராக உள்ளது. இதை சாப்பாடு, இட்லி, தோசையுடன் சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும். வீட்டில் செய்து பாருங்கள். உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு அனுப்பி வையுங்கள். நன்றி, வணக்கம்.